அங்கே இடி இடிக்குது. இன்னைக்கு சாமி வந்து சாமி வந்துட்டு தான் பேய் குடுத்துருதோ. ஆமாங்க. என்னங்க பண்றது? சரி அத யாரும் கூட்டி வந்திருக்கீங்களா? வாங்க. பே பேய் ஓட்டுறோங்க இன்னைக்கு. ஆமா. ஏ பொண்டாட்டி தானே? உன் பேர் என்னப்பா? முனியாண்டியா? சரி, சரி, சரி. பொண்டாட்டி பேர் என்ன? சரோஜா தேவியா? சரோஜா. சரோஜாவுக்கு எங்க பேய் புடிச்சது? என்னது? புங்க மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்திருந்தா புடிச்சிச்சா? ஆமாடா, புங்க மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்தா புடிக்கும். ஏன் போய் உட்கார்றீங்க அங்க? டேய்! புங்க மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்தா பேய் வரும்டா. அட கொய்யால ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் ஏதோ துபாக்கூர் பேய் ஓட்டிட்டு இருக்கிறேன். அதையும் நம்பி வந்து கெடுத்துட்டு இருக்கீங்க. டேய் உண்மையால பேய் ஓட்டுனா என்றா கஷ்டமா தெரியுதுங்க. உண்மையால எனக்கு பேய் ஓட்ட தெரியாதுங்க. சும்மாவும் நடிச்சிட்டு இருக்கிறேன். இவங்க பேர் நெசமா பேய் வந்துருச்சாட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. சொல்லு சொல்லு. சரி எத்தன நாளா இருக்குது அது? 2, 3 வருஷமா இருக்குது. உலகத்துல யாருமே இல்லையாடா பேய் ஓட்டுறது? என்கிட்ட வந்ததா? நீங்க தான் ஃபேமஸ் புதுசா வந்துட்டீங்க ஃபேமஸ்ன்னு சொன்னா கந்தசாமி. கந்தசாமி ஃபேமஸ்ன்னு சொன்னா நீ வந்துருவியா? இருக்குன்னு வந்து உட்காருங்க. ஜிங்கிரி 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 ஜிங்கிரி. உட்காரு உட்காரு உட்காரு. சரி இந்தா. தின்னூறு பூசூர். போ. தின்னூறு பூசூர் ஆடு. என்னண்ணே? ஆ. டேய் கொய்யால டேய் டேய் எவடா குஞ்சாமணி எங்கடா இருக்குதா? அட குஞ்சாமணி வாடா சித்தா. பாரு மூச்சு மாப்பிள. என்ன அக்க போறா இருக்குது. உட்கார் குந்திங்கடா. இது யாரு இது? ஆ? டேய் யாருடா இது? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இத்தனை நாளா கூட்டிட்டு நீ தானே கூட்டிருப்ப. நீ 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 போ. நீ தானே கூட்டிட்டு இருப்ப. மூக்கமே குத்திருந்தாக்கோ. ஏன் அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து கூட்டி வந்துருக்காங்க. என்ன வேற வேலை நம்மளே கஞ்சி குடிக்க மாட்டேன். ஏன்டா இதெல்லாம் கூட்டி அதுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போடணும்ல. சொல்லு போய். சிரிக்காத சிரிக்காத. சிரிச்சு அடி பிச்சிருந்தாக்கோ. சிரிச்சுட்டு இருக்கிறேன். டேய் நான் பேர ஓட மாட்டேன். கூட்டிட்டு வாடா. கிளப்பிட்டு சொல்லுப்ப. நீ உங்க வீட்டு பக்கத்துல இருந்து நீ கூட்டு வந்த அவளை சைத்திருக்கிறியா என்ன? அப்புறம் என்ன மைக்கிட்ட கூட்டு வந்தீங்க? டேய் கூட்டிட்டு வராதுடா. அதெல்லாம் நம்மளால ஓட்ட முடியாதுடா. என்னால முடியலடா. நம்ம ஃபுட்ரோன்ல என்ன இருக்குது? ஃபுட்ரோன்ல அரிசி கஞ்சி பறக்கி வச்சு குடிச்சுட்டு அடி பிச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு 10 பைசா நமக்கு சம்பளம் வருதுங்களா? வரதே இல்லைங்க. எல்லாம் வர்றாங்க ஓஹோர் ஓட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. வரதெல்லாம் ஓட்டுறது பேயில ஓட்டுறது இல்லைங்க. இங்க வர்றாங்க ஒரு சோடி பிடிச்சிட்டு ஓடிடுறாங்க. ஒரு சோடி கழட்டிட்டு ஒரு சோடி பிடிச்சிடுறாங்க. இவன்ட்டா மோனக்கட்ட பையங்க மோன இப்படி பண்ற. எங்க பேரே கெடுத்துட்டானுங்க. கந்தசாமியா தான் பிக் பாஸ்ல கொஞ்சம் இருக்கிறான்னு பார்த்தா அவன் அங்கிருந்து அடிக்கடி போன் போட்டுட்டே இருக்கு. எனக்கு நான் போனே எடுக்கிறது இல்ல. அடி சுப்பாத்தா இருடி. சுப்பாத்தா போன் பண்ற உனக்கு பண்ணல. அவளுக்கு போன் இல்லைங்க. இல்லைன்னா அங்கதான் பண்ணிருப்பான். இங்கதானே கிடக்குறா அவ குடோனுக்குள்ளேயே. ராமத்தால் பண்ணிருப்பியான். அவளை ஒரு கால் வர சொல்லு நாளைக்கு. இன்னைக்கு போய் கூட்டிட்ட போ ராமத்தால. அவளை கேட்டா எல்லாம் தெரிஞ்சு வரும். என்ன நிலைமையில இருக்கான்னு கூட தெரிஞ்சிடும். உன்னை சாட்டி விட்டுடா குஞ்சமணி. போய் கத்தசாமி பாத்துட்டு வர அப்படி தாண்டி ஏன் போகலையே? போறோம்னு சொல்லி போட்டு இருமா எனக்கு காசு கொடுத்து கேட்டான். 100 ரூபாய் கொடுங்க நான் போய் பிக் பாஸ்ல பாத்துட்டு கந்தசாமி பாத்துட்டு வர்றேன் அப்படின்னா சரி நான் 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து விட்டுங்க. கொடுத்து விட்டதுக்கு என்ன பண்ணிட்டான்? அங்க போகல. எங்க பிக் பாஸ் போய் வேது பார்க்க போகல. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த பொண்ணு இருக்குது. என்னடி பேரு ஐயோ பேர் வேற மறந்துட்டேன். என்னடா பேரு? ஐயோ அந்த பேரும் தெரிஞ்சு தொலை மாட்டேங்குதுங்க. அவன் பேரு ஒண்ணு சரோஜா. சரோஜாவுங்க பேர் பார்த்தாங்க வாய்க்குள்ள வருது. சரோஜா. அது முனியப்பன். முனியப்பன்னு பார்த்தா தலை முள்ள பேர் பிடிச்சு பிடிச்சு போடணும். பார்க்க அசிங்கமா இருக்கா? அந்த பக்கம் தள்ளி போடுறான். எனக்கெல்லாம் பிடிக்காத அப்படி இருந்தா. நீ இந்த பொண்ணு இந்த சரோஜாவை எது கூட்டு வந்த சொல்லு. நீ ஆல்ரெடி எனக்கு தெரியாம திருநங்கல் பண்ணிருக்கிற. அன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோல சொன்னாங்க எனக்கு. ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணதா சொன்னாங்க. அது அதுல நான் பாத்துருக்கிறேன். நெசமால் பண்ணிருந்துன்னு வச்சுக்கோ. கொட்ட வருதுல கட்ட வார்த்தை கொஞ்சம் கூட அறுத்துட்டுண்டா. ஆளு எனக்கு என்ன பயம்? நான் வயசாயிட்டு 60 வயசு. பைக்கலாமே நீ ஆள போற ஆள பெரிய குசும்பு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். நீ மூடு. சிரிக்காத. சிரிச்சு பிடிக்க பிடிக்காது. நீ போட்டான்னு வச்சுக்கோ. ஒரு போடு. எத்தனை பேக்கிட்ட குத்தாங்கிட்டு இந்த சாப்பாடுல யார்ட்டு போறது? என்னால முடியுமா? ஒவ்வொன்னா கூட்டிட்டு வர்றீங்க. சரோஜா சொல்லு. பேய் பிடிச்சதா என்ன பிடிச்சிருக்கும்? அதை முதல்ல சொல்லு. பேய் ஒழுக்கமா பேய் பிடிச்சதா இல்லையா? டேய் முனியாண்டி அவட பக்கம் கொத்துக்கடா. தள்ளிக்கோ. வர்றதால நமக்கு இப்படி ஐயோ சொல்ல முடியல. இந்த இவன் வந்து குஞ்சாமணி வந்து என்ன ஐடியா போட்டானே என்ன சொல்லிரு. அட்டி பேய் வர்ற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்குவேன். தில்லாலங்கிட்டு வேலை பண்ணி விட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க? சொல்லு. புங்க மரத்துக்கடி உட்காந்து அதுக்கப்புறம் வந்து தலை வந்து டிம்முன்னு ஒரு இப்படியோ ஒரு மாதிரியா இருக்குது. மழை காலம் முடியுது. தலை அப்படி கிண்ணு குடிக்கும். பேய் பிடிச்சிட்டு நீங்க வர்றீங்க. சும்மா நாச்சுக்கு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறதுங்க. அதுக்குதான் பேய் 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 பிடிச்சதா இவரும். ஏன்டா உனக்கு இப்படி? ஏன்டா பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி இருக்கிறீங்க? ஆனா அதிகம் சொல்ல இருக்கிறது பசங்க தான்டா. பொண்ணுகளும் சொல்லுவது வடிதான இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது கொஞ்சம் அதிகமா படிக்கிற. டேய் முடியல. டேய் ராமாத்தாக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டப்போ ராமாத்தாக்கு வந்து கந்தசாமி போன் போட்டிருப்பான். ஏன்னா நம்ம போடல போட்டிருப்பான். நீ ஓடு கூட்டிட்டு ஓடு போய் கூட்டிட்டு வாங்கல. ஏன்னா இந்த பிள்ளைக்கு அது சொன்னதை கேட்க சரோஜாவுக்கு. ஆமா சரோஜாவா வெங்காயம் ஓட்டாரு வச்சுக்கடா. ஆமா என்னால முடியல. மூச்சு வாங்குதுடா புயல. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு நாள் எத்தனை பேர்த்திட்ட பாக்குட்டு நீ உட்கார முனியாண்டி. நீ புதுசா வந்துட்டு நீ பேசிட்டு இருக்காத. இந்த கந்தசாமி காலம் நாங்களே தொலைகிட்டு இருக்கிறோம். பிக் பாஸ் போனேன் காணும் ஒன்னே காணும். அது வாட்டில் கிடக்குது. போ எதிர்த்து போ போய் கூட்டிட்டு போ. அடிக்கிறதுக்கெல்லாம் வரலடி. என்னோட மென்டாலிட்டி அப்படித்தான்டே தெரியும். நான் உன்னை அடிச்சு என்ன பண்ண போற சொல்லு. அடிச்சிருவா அப்படியே உங்ககிட்ட அடிச்சிருவா.
4 குழந்தை கடத்து உன்னை அடிச்சு அந்த குழந்தைய பாவ முடியும். நான் அடிக்க மாட்டேன் அப்படில. நீ சிரிக்காத போட்டேன்னு வச்சுக்கோ. சிரிக்கிறது ஓவரா அவ்வளவு கோவம் வருது எனக்கு. கட்டுவார்த்தை வருதுடா. அடைக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. சரோஜா சொல்லு. அந்த தலைமுடி முன்னாடி எடுத்து போட்டு ஆடு பாக்கலாம். என்னது தலைமுடி முன்னாடி எடுத்து போட்டு ஆட மாட்டியா? அப்ப என்ன மதிக்கிறீங்க வந்த? யாருக்காக வந்த? இந்த குஞ்சாமணிக்காகவா? ஒழுக்கமா சொல்லிடு. முனியாண்டிப்பா உன்னை கட்டி இருந்துக்கிறான். ஒழுக்கமா சொல்லி இந்த பேய் ஓட்ட போறோம் பித்தலாட்ட ஓட்ட போறோம்னு சொல்லி போய் போகுங்க. நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போகுது. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அங்க இருக்கிற கம்பவுண்டரோ இல்லடா ஏதோ நாங்க இருக்கிறவங்க மெடிக்கல்ல வைக்கிறவங்களோ ஏதோ இருப்பாங்க. அவங்கள பார்த்து அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்பு சொல்லி சொல்லிக்கிட்டே வீட்டுக்காரன் சொல்லிட்டு ஏமாத்திட்டே வருவாங்க ஆஸ்பத்திரிக்கு. அதை நான் பார்த்து எனக்கு தெரிய முடியல பாத்துருக்கேன் நான். இந்த வயசுல எனக்கு தெரியாம இருக்குமா அங்க போறது? கடைசியில என்ன ஆகுது? உனக்கும் அவளுக்கு பிடிக்கணும் பிச்சு மண்டை பிச்சுட்டு ஒண்ணு கொண்டு போட்டுறாங்க. அந்த என்னைக்கு நீங்க தப்பான ஒரு தரத்துல போறீங்களோ கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு என்ஜாயா இருக்கும். அப்படியே ஆகாசத்துல பறக்கலாம். என்ன ரெக்க கட்டாவே பறந்துருவீங்க. ஆனா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒண்ணு ஆப் ஒன்று இருக்குது பாரு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆப் வச்சாங்கன்னா எங்க போய் பிடி தெரியுமா? சண்டையில முடியுது. இல்ல கொண்டுறாங்க. இப்பெல்லாம் கொண்டு போட்டுறாங்க. சாதாரணமா இருக்குதுடா. தரன்னு கொண்டு போட்டுறாங்க. எடுத்துக்கு இந்த காதலும் வெங்காயம் குஞ்சா போடாங்கிட்டு மாதிரி குஞ்சான்னு கூப்பிடுறீங்களா? அட குஞ்சா மணினா என்ன குஞ்சானே ஒண்ணுதான போடா. போ என்ன அக்கப்புறம் பண்ற? கிளம்புடா. சமாளிக்க முடியல. போ கூட்டிட்டு போயிடல. உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. கிளம்பு போங்க. கிளம்பிட்டா போடா. சரி இருக்கு நான் அப்புறம் ராமத்தா போய் கூட்டி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வரேன்.